சரி சரி, அடுத்த கேள்வி என்னன்னு சொல்லிச்சேன்னா, இது ஒரு கலண்டர் கணக்கு. எப்படியும் எந்த ஒரு போட்டி பரீட்சையாக இருந்தாலும் கட்டாயம் ஒரு கலண்டர் கணக்கு வந்தே ஆகும். சரிதானே? இது ஒரு அடிப்படை கணக்கு உண்டு. இது என்ன கேள்வின்னு சொல்லிச்சேன்னா, மாதம் ஒன்றின் 3ஆம் திகதி எந்த மாதமாகவும் இருக்கட்டும். சரிதானே? மாதம் ஒன்றுக்குள்ள எந்த மாதமாகவும் இருக்கட்டும், இதுதான் கேள்வி. மாதம் ஒன்றின் 3ஆம் திகதி வெள்ளிக்கிழமை எனின். சரிதானே? உதாரணமாக ஒரு மாதம் 30 நாட்களை கொண்டது, சராசரியாக 30 நாட்களை கொண்ட ஒரு மாதம். இதில் 3ஆம் திகதி ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை எனின், அதே மாதத்தின் 13ஆம் திகதி என்ன கிழமை? இதான் கேள்வி. இல்லையா? அப்போ ஒரு மாதத்தில் 3ஆம் திகதி வெள்ளிக்கிழமை, அதே வெள்ளிக்கிழமைக்கும் அந்த 3ஆம் திகதியிலிருந்து 10 நாள் இடைவெளி ஒன்றி வருது. இல்லையா? 10 நாள் டிஃப்ரெண்ட். 10 நாள் டிஃப்ரெண்டில் அந்த 3ஆம் திகதி வெள்ளிக்கிழமை ஆയിരിக்குமெண்டா, இன்னொரு 10 நாளை கூட்டினால் அதே 10ஆம் திகதி என்ன கிழமை? 10 நாளை கூட்டினா அதே ஒரு 7 நாளை கூட்டினீங்கண்டா, ப்ளஸ் 7 நாளை கூட்டினீங்கண்டா 10ஆம் திகதி என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. இல்லையா? அடுத்த வெள்ளிக்கிழமை. இல்லையா? அதாவது 7 நாட்களை கொண்டதான் ஒரு கிழமை. 3ஆம் திகதி ஃப்ரைடே வெள்ளிக்கிழமையாக இருந்தால் அடுத்த 3ஆம் தேதி என்ன? அடுத்த வெள்ளிக்கிழமை எத்தனாம் திகதி வரப்போகின்றது? 3ஓட 7 நாளை கூட்டினால் அடுத்த 10ஆம் திகதி வெள்ளிக்கிழமை. இல்லையா? இப்போ 13ஆம் தேதியா என்ன கிழமைன்னு கேள்வி. 13ஆம் தேதியா என்னென்ன? இப்போ 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமையாக இருக்குமென்னு சொல்லிச்சுன்னா, 11ஆம் தேதி என்ன கிழமை? சனிக்கிழமை. 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. 13ஆம் தேதி திங்கட்கிழமை. இது ஒரு இலகுவான கேள்விதான். ஆனால் இது ஒரு அடிப்படை கணக்கு. இதில் நம்ம கொஞ்சம் அடிக்கடி இதெல்லாம் பார்த்து இந்த கேள்விகளெல்லாம் இதே மாதிரி நீங்கள் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமையாக இருக்கும் என்றால் 20ஆம் தேதி என்ன கிழமை என்று சொல்லி இப்படி வரக்குள்ள நம்ம என்ன பார்க்கணும்னு சொல்லிச்சுன்னா, அந்த நாட்கள் வாரங்கள், ஒரு மாதத்தில் எத்தனை வாரங்கள்னு சொல்லிச்சுன்னா சராசரி 4 வாரங்கள் தான் ஒரு மாதத்தில் இருக்கும். சரிதானே? பொதுவானது. அதே மாதிரி ஒரு வாரத்தில் எத்தனை நாட்கள் இருக்கும்? 7 நாட்கள் ஒரு வாரத்தில் இருக்கும். 7 நாட்கள் ஒரு வாரம். அதே போல் லீப் வருடம், ஒரு வருடத்தில் எத்தனை நாட்கள் இருக்கும்? 365 நாட்கள். 65 கால் நாள்னு சொல்லுவாங்க. நான் 365 நாட்கள் தான் இருக்கும். லீப் வருடத்தில் எத்தனை நாள் இருக்கும்? 366 நாட்கள். சரிதானே? அடுத்த லீப் வருடத்தில் பிப்ரவரி மாதம் 29 நாட்களை கொண்டிருக்கும். மற்ற மாதங்களில் 28 நாட்களை கொண்டிருக்கும். அதே போல் லீப் வருடமானது 4 வருடங்களுக்கு ஒரு முறை வரப்போ, 4 வருடங்களுக்கு ஒரு முறை தான் ஒரு லீப் வருடம் வரும். சரிதானே? அப்போ இப்படியான சில இதுகள் நான் ஒவ்வொரு கலண்டர் கணக்கு வரக்குள்ளையும் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்திட்டு போவேன். நீங்கள் இந்த வீடியோ கண்டினியூவாக நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கீங்க. நீங்கள் ஐக்யூவில் நல்ல ஒரு தேர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்புகளை இந்த எடிட் என்ற யூடியூப் சேனலில் நான் அடிக்கடி இந்த வீடியோக்கள் போடுவேன். நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.